இன்னைக்கு சகரியா நீ தான் தூபம் காட்ட போகணும். சரி, நான் போறேன். சகரியாவே, பயப்படாதே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். நான் இதை எதினால் அறியேன்? நான் கிழவனும் என் மனைவி வயது சென்றவளுமாய் இருக்கிறாளே. நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியே, நீ என் வார்த்தைகளை நம்பாதபடியினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். என்ன இந்த சகரியாவை காணோம்? தரிசனம் கண்டிருப்பானோ? சகரியா ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? பேச மாட்டிருக்காரு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் இந்த மனுஷனை காணும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், அதுக்குள்ள வந்துருவாங்க. என்னங்க, எப்ப வந்தீங்க? ஏங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? சீட்டு உங்க பேர்ல விழுந்துச்சாங்க. ஏங்க வந்ததுல இருந்து பேசாம அமைதியா இருக்கீங்க? ஐயோ, என்னங்க ஆச்சு? ஏன் உங்களால பேச முடியல? தரிசனம் எதுவும் கண்டீங்களாங்க? நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. முதிர் வயதிலையும் நான் கர்ப்பவதியா இருக்கேங்க. ஜனங்களுக்குள்ள என் நிந்தை நீங்கும்படியாக தேவன் என் மேல் கடாட்சியம் வைத்தார். தேவன் உங்களோடும் பேசினாராங்க. சரிங்க. சரி, துணி முடிச்சதெல்லாம் போதும். ரொம்ப வேலை இன்னைக்கு. முதுகெல்லாம் பயங்கர வலி. ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு வேற காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். சரி, தூங்குவோம். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த பெண் மரியாள். ஒரு நாள் மரியாள் இல்லத்திலே தனிமையாக இருக்கிறாள். லூக்கா 1:27-28. மரியாளிடம் வந்து தேவதூதன், இதோ மரியாளே, 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 கிருபை பெற்றவளே, வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். அவர் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவது. மரியால வேற பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன ஒரு அழகு! இப்படி ஒரு அழகை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. சரி, அவளை எப்படியாவது இன்னைக்கு ஒரு வாட்டி ஒளிஞ்சு நின்று அவளை பார்த்துட்டு வந்துருவோம். தேவதூதன் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போனதுல இருந்தே நம்மளுக்கு ஒரே தலை சுத்தல், வாந்தி, எதுவுமே சாப்பிட முடியல. இதை நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, எதுவுமே சாப்பிட முடியல, தண்ணியாவது குடிப்போம். என்ன மரியா கல்யாணத்துக்கு முன்னையே வாந்தி எடுக்கா? ஐயோ, நான் அழகுல ஏமாந்துட்டேனோ? மரியால எப்படியாவது அவளை அவமானப்படுத்தாம தந்திரமா அவளை தள்ளி விட்டுறணும். சரி, வீட்டுல போய் நல்லா யோசிப்போம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். என்ன இப்படி ஒரு கனவு? நல்ல வேலை, கர்த்தருடைய சித்தோன்னு தெரியாம மரியாள தள்ளிவிட நினைச்சிட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும். மரியாளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். எலிசபெத்தம்மா, எலிசபெத்தம்மா, என்ன மரியாளுக்கு சத்தம் மாதிரியே இருக்குது? எலிசபெத்தம்மா, மரியாளே, எலிசபெத்தம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா என் தங்கமே? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க தாய்மை அடைஞ்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பாராக. மரியாளே, உன் வாழ்த்துதலை கேட்ட பொழுது என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயால் என்னிடம் வந்தது எனக்கு கிடைத்த பாக்கியம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அவர் என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லோரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவென்றால், அவரவர் தம் தம் சொந்தவர்களுக்கு சென்று குடியுரிமை எழுத அரசரால் கட்டளையிடப்பட்டுள்ளது. மரியாள், மரியாள், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம அரசர் புதுசா ஒரு கட்டளை போட்டிருக்காரு. என்ன கட்டளைங்க? அவரவர் சொந்த ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதணுமா. நாமளும் போகணும். சீக்கிரம் கிளம்பி தயாராயிரு. எப்படிங்க நான் இப்படி இருக்கிற நிலைமையில எப்படிங்க என்னால வர முடியும்? நான் இருக்கேல மரியா, உன்னை பத்திரமா கழுதைக்கு மேல வச்சு கூட்டிட்டு போறேன். சரிங்க. ராஜா குடிமதிப்பு எழுதணும்னு சொன்னாரு. வெளியூர்ல இருந்தவங்க எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அடேங்க அப்பா, என்ன கூட்டம்! இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல. நம்ம சத்திரத்துல எல்லாருக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆயிட்டு. ஒரே டயர்டு. சூடா ஒரு கப்பு காபி குடிச்சா நல்லா இருக்கும். என்னங்க, சூடா ஒரு கப்பு காபி கிடைக்குமா? உங்களுக்கு காஃபி தானே வேணும்? ஆமா. இதோ கொண்டு வந்துடுறேன். இந்தாங்க, நீங்க காஃபி தானே கேட்டீங்க. நான் உங்களுக்கு காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த தொப்பை உங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது. பாத்தீங்களா? அதெல்லாம் குடிங்க. கூடிரும். இல்ல, தொப்பை குறைஞ்சிடக்கூடாது. குடிங்க. செம டேஸ்ட். தலைவலிக்கு எதமா இருக்கு. யாரு? ஐயா, என் மனைவி கர்ப்பமா இருக்காயா? தங்குறதுக்கு கொஞ்சோல இடம் கிடைக்குமா சத்திரத்துல? எங்க சத்திரம் எல்லாம் நிரம்பிட்டுமா, தங்குறதுக்கு இடமே இல்லம்மா. ஐயா, நான் நிறைய இடம் போனேயா.
ஒரு இடத்துல இடம் இல்லைன்னு சொல்றாங்கய்யா. நீங்க எப்படியாவது கொஞ்சம் இடம் தாருங்கய்யா. இடமே இல்லம்மா. இடம் இல்லாம நான் எப்படிமா உங்களுக்கு தர முடியும்? எங்க சத்திரம் நிரம்பிட்டுமா. வராண்டால கூட ஆட்களா உட்கார்ந்துருக்காங்க. என் ஆண்டவனே, இந்த பெண்ணை பார்க்க பயமா இருக்குது, பாவமா இருக்குது. ஏதாவது இடம் இருக்குன்னா பாருங்களேன். இடம் இல்லாம நான் என்னமா செய்வேன்? சத்திரத்துல இடமே இல்ல. என் ஆண்டவனே, நம்ம சத்திரத்துல தான் இடம் இல்ல. ஆனா அங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு பின்னால ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு பாருங்க. அந்த இடத்த நீங்க கொடுக்கலாம் தானே? நல்ல ஐடியா. மனைவினா இப்படிதான் இருக்கணும். சரி சரி, எங்க மாட்டு தொழுவு அதோ இருக்கு பாருங்க. அந்த மாட்டு தொழுவு சுத்தமா தான் இருக்கு. அத பயன்படுத்திக்கிறீங்களா? சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சரி போங்கள், இப்படி போங்க. போங்கம்மா, பார்த்து கூட்டிட்டு போங்க அம்மாவை. அந்த மாட்டு தொழுவத்துல இடம் இருக்குது, போங்க, போய் ஒதுங்கி கொள்ளுங்க. நேரம் இருட்டதுலால இந்த வயல்வெளியில எங்கே தங்கிடுமால? இந்த வயல்வெளியில வேணாம்ல, ஆனா அங்கோட்டு தெரியுது பாரு, அந்த வெளியில போய் தங்குவோம்ல. சரியில வாழ. குளிர் அடிக்குதுல, இந்த நேரம் ஒரு ஆட்டம் போட்டு பாட்ட போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். குளிர் அடிக்கிறதுலாம் பறந்துரும்ல. ஆமால, ஆடுவோம். தென்னை மரத்து பின்னலுக்குள்ள மின்னலும் தெரியுது, அது உன்னைய பார்த்து என்னைய பார்த்து எதையோ சொல்லுது. மின்னலும் காற்று மீடியும் வந்து மழையும் வருகுது, ஐயோ கூதல் அடிக்குது, ஐயோ கூதல் அடிக்குது. தென்னை மரத்து பின்னலுக்குள்ள மின்னலும் தெரியுது, தென்னை மரத்து பின்னலுக்குள்ள மின்னலும் தெரியுது, அது உன்னையும் பார்த்து என்னையும் பார்த்து எதையோ சொல்லுது, அது உன்னையும் பார்த்து என்னையும் பார்த்து எதையோ சொல்லுது. மின்னலும் காற்று மழையும் வந்து இடி இடிக்குது, ஐயோ கூதல் அடிக்குது, ஐயோ கூதல் அடிக்குது, ஐயோ கூதல் அடிக்குது. எனக்கு தூக்கம் வருதுல, வாங்கல போய் தூங்குவோம். தூங்கலாம்ல, நம்ம ஆடெல்லாம் கெட்டிட்டு படுப்போம். வானா வந்து கவ்விட்டு போயிரும்ல. ஆமால, சரி கெட்டிடும், வாங்க வாங்க. ஏய், எல்லாரும் ஆடை கட்டிட்டீங்களா? உன் ஆட்டுக்கு வால் வெளியே தெரியுதுல, அதை உள்ள வை. சரி வாங்க, உறங்கிரும். பயப்படாதீங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அடையாளம். தேவனால் நமக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தியை போய் நம்ம பாப்போமா? ஆமால, போவோம் வாங்க. நம்ம ஆட்டெல்லாம் பத்திக்கிட்டே போவோம் வாங்க. ஆண்டவர் பிறந்தார், ஆர்ப்பரித்து பாடுங்க, ஆர்ப்பரித்து பாடுங்க. தூயவர் பிறந்தார், துள்ளி துள்ளி ஆடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க. ஆண்டவர் பிறந்தார், ஆர்ப்பரித்து பாடுங்க, ஆர்ப்பரித்து பாடுங்க. தூயவர் பிறந்தார், துள்ளி துள்ளி ஆடுங்க, துள்ளி துள்ளி
ஆடுங்க. வானதூதர் போலே நல்ல வாழ்த்து பாட்டு பாடுங்க. வானதூதர் போலே நல்ல வாழ்த்து பாட்டு பாடுங்க. தந்தன்னானே 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 தானே நான். தந்தன்னானே 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 தானே நான். காபிரியல் தூதன் நல்ல செய்தி சொல்லவே, நல்ல செய்தி சொல்லவே, கானமேய்ப்பர் பாலனை கண்டு பணிந்தாரே, கண்டு பணிந்தாரே. கர்த்தரை துதித்து மகிழ்வுடன் பாடியே, மகிழ்வுடன் பாடியே, கண்டோருக்கு நல்ல செய்தி கூறியே சென்றாரே, கண்டோருக்கு நல்ல செய்தி கூறியே சென்றாரே. தந்தன்னானே 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 தந்தன்னா, தந்தன்னானே 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 தந்தன்னா. வானத்திலே விந்தையான நட்சத்திரம் கண்டே, நட்சத்திரம் கண்டே, வான சாஸ்திரிகள் பின் தொடர்ந்து வந்தே, தொடர்ந்து வந்தே. இதோ வானத்திலே ஒரு அதிசய நட்சத்திரம் தெரிகிறது. நட்சத்திரமா? எங்கே தெரிகிறது? கிழக்கு திசையிலே பாருங்கள், நன்றாக தெரிகிறது. ஆம், இந்த நட்சத்திரத்தை பார்த்தால் அதிசய நட்சத்திரமாக உள்ளது. ஒருவேளை ராஜ குழந்தை பிறந்திருக்க வேண்டுமோ? ராஜ குழந்தையா? ராஜ குழந்தை என்றால் கண்டிப்பாக அரண்மனையில் தான் பிறந்திருக்கும். அப்படி என்றால் ஏரோது அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும். சரி, வாருங்கள், நாம் அந்த குழந்தையை பார்த்து பணிந்து விட்டு வருவோம். நில்லுங்கள் நில்லுங்கள். நான் உங்களை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே. யார் நீங்கள்? நாங்கள் ஞானிகள். அப்ப நான் முட்டாளா? இல்லை இல்லை, நாங்கள் அப்படி சொல்ல வரவில்லை. அப்புறம் எப்படி சொல்ல வர்றீங்க? நாங்கள் வானசாஸ்திரிகள், அதாவது நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இதனை பற்றி ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்கள், அஸ்ட்ரானமர்ஸ். ஓ, அப்படியா? உங்களை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் நன்கு படித்தவர்கள் என்று. நானெல்லாம் உங்கள் அளவிற்கு இல்லை. அதோ அந்த ஸ்டாரு, அந்த சீரியல் லைட்டு, பல்பு இத பத்தி படிக்கிற ட்ரிபிள் இ தாங்க. அது சரி, நீங்க இப்ப எங்க போறீங்க? நாங்கள் மேசியாவை பார்க்க போகிறோம். நானும் கேள்விப்பட்டேன் மேசியா பிறந்திருக்கிறார் என்று. இப்படியே இந்த வழியாக செல்லுங்கள். இந்த தெருவிலே நாய்கள் அதிகமாக உண்டு. அந்த ஐடாடிக்னார் வீட்டுல உள்ள நாய் ரொம்ப கத்தும். அதை பார்த்து பயந்துராதீங்க. ரொம்ப பத்திரமா போங்க. ரொம்ப நன்றி ஐயா. ராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். அரசர் வருகிறார், அரசர் வருகிறார். அமருங்கள். அமைச்சர்களே, என் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா? ஆம் அரசரே, தங்கள் அறிவித்த பெண்கள் உரிமை தொகையினால் மிகவும் சந்தோஷமாக உள்ளார்கள். ஆம் அரசே, சிறு தொகையாக இருந்தாலும் பெண்களுக்கு அது பெரும் தொகையாக பார்க்கிறார்கள். அரசே, ஏற்கனவே நாம் அறிவித்த 100 நாள் வேலை திட்டத்தினாலும் மக்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். சரி, வடநாட்டிலும் தென்னாட்டிலும் நிலவரம் எப்படி இருக்கிறது? வடநாட்டில் வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் நம் நாடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கடினமாக உள்ளது அரசே. வடநாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்நாட்டு அரசர் 6000 அறிவித்தது போல நாமும் நம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அரசே. அதற்கென்ன, நாம் அதை விட அதிகமாகவே கொடுக்கலாம்.
வேத பாரகரே, நாம் மக்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டும், என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என சற்று ஆராயுங்கள். சரி அரசே, அப்படியே செய்கிறேன். ஆகட்டும். என்ன அரசவை மிகவும் அமைதியாக இருக்கிறது? எங்கே அந்த நடன மங்கை? அவளை வரச் சொல். அவளது நடனத்தை கண்டு நமது மனம் புத்துணர்ச்சி அடையட்டும். அப்படியே செய்கிறேன் அரசே. இதை பெற்றுக்கொள். அரசே, நம் நாட்டில் சோம்பேறி ஒருவன் சுற்றித் திரிகிறான்.
அவன் வேலைக்கும் போக மாட்டான், வேலைக்கு போகிறவர்களையும் வேலை செய்ய விட மாட்டான். அவன் தொந்தரவு தாங்க முடியவில்லை அரசே. என் நாட்டிலா இப்படி ஒரு சோம்பேறியா? யார் எங்கே? என் நாட்டில் ஒரு சோம்பேறி சுற்றி திரிகிறானாம். அவனை கண்டுபிடித்து என் கண் முன்னே கொண்டு நிறுத்துங்கள். ஆகட்டும். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கருவாடு கூடையில தூங்க போச்சு. பார்க்கும் போதே தெரியுது, நேத்து நைட்டு போட்டது இன்னும் இறங்காம நிக்க பேரு. தள்ளாடி வரத பார்த்தாலே தெரியும், இவனாதான் இருப்பான். தூக்கிடுவா. உங்களே அரசர் கூப்பிடுகிறார். என்னை அரசர் அழைத்தாரா? உங்களே தான். நன்றாக தெரியுமா? என்னைத்தான் அரசர் அழைத்தாரா? நன்றாக தெரியும், உங்களே தான் அழைத்தார். Don't touch, I will come. எனக்கு தெரிஞ்சது 2ஆம் கிளாஸ்ல படிச்சது. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால். அதுக்கு அடுத்து கொஞ்சம் தெரியும், அப்படி வச்சு எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். பேசட்டா? அரியப். Go man. மன்னர் மன்னா, நீ வீர் வாழ்க. மகாபிரபு, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்ன? டேய், நீ மிகவும் அட்டகாசம் பண்ணுகிறாயாமே. அட்டகாசம் பண்ணுகிறாயாமே? என்ன அட்டகாசம் பண்ணுகிறாயாமே? நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டீர்கள் மகாபிரபு? நீ 24 மணி நேரமும் குடித்து விட்டு வேலைக்கு ஒன்றும் செய்யாமல் பல்பனாபன் உதறு ஊரை சுற்றி சுற்றி வருகிறாயாமே. மகாபிரபு, தாங்கள் எல்லாம் அறிந்தவர், இப்படி சொல்லலாமா? உங்கள் ஆட்சியில் 12 மணிக்கு தான் கடையே திறக்கிறது, அதே வேற 10 மணிக்கே அடைத்து விடுகிறீர்கள். எப்படி அரசே 24 மணி நேரமும் குடிபோதையில் திரிய முடியும்? நீ மிகவும் அதிகம் பேசுகிறாயே. நான் ஒன்றும் அதிகமாக பேசவில்லை அரசே, நீங்கள் தான் என்னை பேச வைக்கிறீர்கள். இப்படி ஒரு குடிகாரனை நான் கண்டதே இல்லை. என் ஆட்சியில் இப்படி ஒரு குடிகாரனா? சீ, என்ன ஒரு இழுக்கு இது எனக்கு. மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, குடிகாரன் இல்லை, குடிமகன். என் போன்ற குடிமகன்கள் இந்த நாட்டில் குடிப்பதினால்தான் அதிக வருமானம் உங்கள் ஆட்சிக்கு வருகிறது. அதை வைத்துதான் நீங்களே சிறப்பாக ஆட்சி செய்கிறீர்கள். அமைச்சரே, இவன் மிகவும் அதிகம் பேசுகிறான். இவனுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். அநியாயம், அநியாயம். இந்த அக்கிரமத்தை கேட்க யாருமே இல்லையா? இப்படி 3 பேரை சிறையில் அடைத்தால் தான் மற்றவர்கள் திருந்துவார்கள். காவலாளி, இவனுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதியுங்கள். இது என் கட்டளை. அங்கே யாரோ வருவது போல் இருக்கிறதே. கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். உனக்கு விஷயம் தெரியாதா? போன வாரம் இருக்கு தெரியுமா, நம்ம பக்கத்து அரசவைய பாக்கிறது போல சில வாலிபர்கள் போய் கலர் பொடி தூவி பைசாவெல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டானுவா. குண்டை தட்டு வச்சிருந்தா ஜி, பயத்தை கிளப்பாத. வச்சிருந்தாலும் நீ அங்கமாக்க ஓடிடுறேன், இங்கமாக்க ஓடிடுறேன். ஒரு சவுண்டு கேட்கும், அப்பதான் திரும்பி பார்க்கணும். காலி ஆயிட்டுனா நின்றுவோம், ஒண்ணுமே ஆகல தெரிச்சிருவோம். நீங்கள் யார்? எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்கள் கீழ் தேசத்தின் ஞானிகள், அரசரை காண வேண்டும். அரசர் உங்களே வர சொன்னாரா? இல்லை இல்லை, நாங்கள் அவரை அவசரமாக பார்க்க வேண்டும். ஞானிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள், அவர் எங்களை அழைப்பார். இங்கே நில்லுங்கள், கேட்டு வருகிறோம். உங்களை பார்க்க கீழ் தேசத்தின் ஞானிகள் வந்திருக்கிறார்கள். கீழ் தேசத்தின் ஞானிகளா? என்னை காணவா? சரி, வர சொல். அரசர் உங்களை அழைக்கிறார். அரசே, நீர் நீடூழி வாழ்க. உம் குலம் வாழ்க. உம் கொற்றம் வாழ்க. சாஸ்திரிகளே, நீங்கள் என்னை தேடி வந்ததன் காரணம் என்னவோ? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சாஸ்திரிகளே, என்ன பிதற்றுகிறீர்கள்? யூதருக்கு ராஜாவா? யூதருக்கு ராஜாவாக நான் இங்கிருக்க இன்னொரு ராஜாவா? இல்லை அரசே,
அதிசய நட்சத்திரத்தை கண்டு அவர் இங்கேதான் பிறந்திருப்பார் என்று நினைத்து அவரை பணிந்து கொள்ள வந்தோம். வேத பாரகரே, புரட்டுங்கள் உங்கள் வேதத்தை. யூதருக்கு ராஜாவானவர் எங்கே பிறப்பார் என்று கூறுங்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதென்றால் பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியவன் அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது அரசே. ஞானிகளே, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். அதை கண்ட பின் எனக்கும் அறிவீங்கள். ஏனென்றால் நானும் அந்த பிள்ளையை வந்து பணிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நேராய் போங்கள் பெத்லேமுக்கு. சரி அரசே. ஆகட்டும். அதுவும் நாம் கண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நாம் பின்தொடர்ந்தால் பிள்ளை இருந்த இடத்தை நாம் கண்டுகொள்ளலாம். சரி, வாருங்கள், புறப்படுவோம். Oh, come, all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. Sing, choirs of angels, sing in exaltation. Sing, all ye citizens of heaven above. Glory to God, glory in the highest. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. Yes, Lord, we greet thee, born this happy morning. Jesus, to thee be the glory given. Word of the Father, now in flesh appearing. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him, Christ the Lord. மேசியாவை பார்த்தது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ஆம், மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நாம் பிரயாண களைப்பு நீங்க சிறிது நேரம் இங்கு ஓய்வெடுத்து செல்வோம். எனக்கு இதுதான் சரியாக தோன்றுகிறது. தூங்குவோம். சாஸ்திரிகளே, நீங்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம். நீங்கள் வேறு வழியாய் உங்கள் தேசத்திற்கு கடந்து போங்கள். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான்.
ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. மரியாளே மரியாளே, சீக்கிரம் எழும்பு, நாம் எகிப்துக்கு போக வேண்டும். எதுக்குங்க? என்னங்க ஆச்சு இந்த நடுராத்திரியில? ஏரோது நம்ம குழந்தையை கொலை செய்ய வகை தேடுவான் என்று கடவுளுடைய தூதனால் நான் தரிசனம் கண்டேன். இப்போ இந்த நடுராத்திரியில பிள்ளைய கொண்டு நம்ம எங்கெங்க போக முடியும்? எப்படியாவது நம்ம எகிப்துக்கு போயிருவோம், வா. சரிங்க. அமைச்சர்களே, கீழ் தேசத்து ஞானிகள் என்னை தேடி வந்தார்களா? என்னை ஏமாற்றி விட்டார்கள். உடைந்தது என் செங்கோல், தளர்ந்தது என் நரம்புகள். யார் அங்கே? எருசலேமிலும் அதை சுற்றி சகல எல்லைகளிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொஞ்சம் குவியுங்கள். இது என் கட்டளை. அப்படியா? யாரை ஏமாற்றுகிறார்கள்? இந்த ஏரோது மன்னனையா? பார்க்கலாம் அவர்களா நானா என்று.